அத்தனைக்கும் ஆசைப்படு. யோகா என்கிற வார்த்தையின் நேரடியான பொருள் சங்கமம் என்பதாகும். உங்களை சுற்றியுள்ள அனைத்துமே உங்களின் ஒரு அங்கமாக நீங்கள் உணரும் பொழுது நீங்கள் யோக நிலையில் இருக்கிறீர்கள் என்று பொருள். சத்குரு, நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம், படிக்கிறோம், பார்க்குறோம், கற்றுக்குறோம். இன்னைக்கு யோக கலை ஒரு பெரிய வாழ்க்கையில் ஒரு உறுதுணையாக நிற்கிறதுக்கு ஒரு அம்சமாக நமக்கு தோன்றுறது எல்லாருக்குமே. ஆனால் ஏகப்பட்ட குருக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒரு ஃபார்மேட், ஒரு டிசிப்ளின், இப்படி பல விதமான கருத்துக்கள் உலாவின்றிருக்கு. அதில் மனுஷன் நிஜமாகவே கன்ஃபியூஸ் ஆகிடுறான். அந்த கன்ஃபியூஷன்லேருந்து வெளியில் இருக்கிறதுக்கு சில பேர் யோகாவிலேயே வரதில்லை, மறுக்கிறாங்க. நானே எத்தனையோ நண்பர்கள்ட்ட பேசியிருக்கேன், நீங்கள் யோகா கற்றுக்கோங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. ஐயோ, நமக்கு அதெல்லாம் வேண்டாம்ப்பா, ஐம் ஹாப்பி ஆஸ் ஐ ஆம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கன்ஃபியூஷனுக்கு என்ன, எப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறது, எது ரைட் எது ராங்குன்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ எப்போ யோகா கற்றுக்கணும்னு எல்லாம் நிறைய பேருக்கு ஆர்வம் வந்துருச்சு, 4 மேகசைனில் ஏதோ ஆர்டிக்கல் வந்துருச்சு, இல்லை யாரோ ஒரு டாக்டர் சொல்லிட்டாங்க யோகா பண்ண நோய் போயிடும் அது இதுன்னு, இல்லை அமெரிக்காவில் ஏதோ யோகத்தை பற்றி பேசிட்டாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்துருச்சுன்னா மக்களுக்குள்ள யோகான்னு கொஞ்சம் ஆர்வம் வந்தோட நிறைய பேர் ரெடியாக இருக்கிறாங்க அதுக்காக. அவர் இம்மிடியேட்டாக போய் யோகா புக்கு படிச்சுடுவாங்க. படிச்சுட்டு 3 நாளில் அவர் யோகா டீச்சர் ஆகி ஆரம்பிச்சிடுவாங்க. பெரிய ஒரு சம்பிரமத்தோட ஆரம்பிச்சிடுவாங்க. இப்படி நடந்தே இருக்குது. இங்கேயும் நடந்திருக்குது, வெளிநாட்டில் ரொம்ப தீவிரமாக நடந்திருக்குது, இங்கேயும் நடந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கலாம். இப்போ நாம் என்ன பார்க்கணும்னா, நம்ம வாழ்க்கைக்கு எந்த மாதிரி பயன் தேவைன்னு முதல்ல நம்ம பார்த்துக்கணும். வாட் ஆர் வி லுக்கிங் ஃபார்? இல்லை வெறும் உடல் ஆரோக்கியம் பார்த்துருக்குறோமா, இல்லை டோட்டலாக எல்லா விதமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணுமா, இல்லை நமக்கு எல்லாத்துக்கும் உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு ஒரு வழி வேணுமா, எது வேணும் நமக்குன்னு பார்க்கணும். அது நாம் நிர்ணயிச்சுட்டா நமக்கு என்ன வேணும்னு அதுக்கு தகுதியாக நம்ம ஒரு யோகா கொடுக்க முடியும். இந்த மாதிரி யோகா அந்த மாதிரி யோகா ஒன்றும் கிடையாது. எந்த நோக்கத்தில் யோகான்னு அந்த மாதிரி யோகா பண்ணுறது, அவ்வளோதான். பல விதமான பிராண்ட் வந்துருச்சு, நீங்கள் சொல்கிறது உண்மைதான். எப்படி புரிஞ்சுக்கிறது? பட் எல்லாத்துலேயுமே பெனிஃபிட்ஸ் இருக்காங்க. இது முறைப்படியாக சொல்லி கொடுத்துருந்தா, முறைப்படி மட்டும் இல்லை, அவர் யோகா கலாச்சாரம்னு சொன்னாங்க, யோகா கலைன்னு சொன்னாங்க. நான் அது யோகா கலைன்னு பார்க்க மாட்டேன், யோகா விஜ்ஞானம். விஜ்ஞானம்ன்றது இது உள் விஜ்ஞானமாக இருக்கிறதுனால இது உயிரோடு கொடுக்கணும். இது வெறும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக ஒரு டெக்னிக்காக கொடுத்தா இது செயல்படாது. செயல்பாடும் ஏதோ முதுக்கு வலி போகும், தலைவலி போகும், அந்த மாதிரி பயன் இருக்கும். ஆனால் அதோடைய ஆழமான ஒரு தன்மை நமக்கு உணர முடியாது. எது நம்ம வர்க்கத்துக்கு கொண்டு போக முடியுமோ அதை வச்சு நாம் இங்கேயே சுற்றி நல்லா இருக்குதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு விமானம் இருக்குது, நாம் ஐயோ இது ஏதோ இப்படி இருக்குது ரெக்கே, நமக்கு விமானம் புரியல, இதெல்லாம் கட் பண்ணி நாம் கார் மாதிரி இங்கேயே ஓட்டிக்கிறோம் நம்ம ஊரில், நமக்கு நல்லாவே இருக்குது. ஆனால் பறக்கிறது என்னன்னு புரிஞ்ச ஆள் பார்த்தான்னா அவனுக்கு அழகு வருது. விமானம் போய் ரெக்கை எடுத்துட்டு வண்டி மாதிரி ஓட்டிக்கிறது என்ன? மனிதன் தன்மைன்றது, மனிதன் உயிர்ன்றது எந்த உச்சிக்கு போக முடியுமோ அதை கொண்டு போகிறதுக்கு ஒரு கருவி. அந்த நோக்கத்தில் உபயோகப்படுத்தாமே தலைவலிக்கோ முதுக்கு வலிக்கோ இது உபயோகப்படுத்த தேவையில்லை. அந்த நோக்கத்தில் நம்ம யோகா செய்தால் எப்படியும் நமக்கு தலைவலி முதுக்கு வலி எந்த வலியும் வராது. ஆரோக்கியன்றது தானாகவே நமக்கு வந்துடும். இந்த ஆரோக்கியன்றது மன கூர்மைன்றது இது எல்லாமே யோகத்துடைய சைடு எஃபெக்ட்னு தான் நான் சொல்கிறேன். எப்படியோ அதெல்லாம் நடக்கும் நம்ம வாழ்க்கையில். ஆனால் அது எந்த நோக்கத்தில் உருவாக்கப்பட்டிருக்குது, அது உயிரோட இருந்தால் மட்டும்தான். அது உயிரோட கொடுக்கணும்னா ஒரு சாதனை வேணும் கொடுக்குறவங்க. இப்போ நாம் இந்த ஈசா யோகா மையத்தில் ஒரு சின்ன ப்ரோக்ராம், ஒரு 6 நாள் ப்ரோக்ராம், ரொம்ப எளிமையான ப்ரோக்ராம் இது. அந்த ப்ரோக்ராம் சொல்லிக் கொடுக்கணுன்னா 3லேருந்து 4 வருஷம் முழுமையாக 7 வாரத்துக்கு 7 நாள் 365 நாள் ட்ரைனிங் அரிச்சு போடுவாங்க. காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் 1 நிமிஷம் இடைவெளி இல்லாமல் அரிப்பாங்க அவரை 4 வருஷம். அது வரைக்கும் டீச்சர் ஆகிறது கூட மாட்டோம். ஆனால் இப்போ உலகத்தில் அப்படி இல்லை. நீங்கள்
நீங்கள் அந்த பாம்பே அந்த சுத்தா நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது. 2 வாரத்தில் நீங்கள் டிப்ளமோ இன் யோகா, டிப்ளமோ இன் ஆக்குபஞ்சர், டிப்ளமோ இன் மேக்னெட்டோ தெரப்பி, டிப்ளமோ இன் கலர் தெரப்பி, டிப்ளமோ இன் சோ மெனி திங்ஸ், 6 விதமான டிப்ளமோ எடுத்து போயிடலாம். எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வர்றாங்க. 2 வாரம் 4-5 டிப்ளமோ எடுத்து போயிடுவாங்க. இங்கே சர்டிஃபிகேட் எல்லாம் போட்டு யோகா பண்ணிக்கிறாங்க. அதான் அங்கே ஜனத்தொகை கம்மியாக இருக்கு. இவன் போய் குறைச்சிடறான் போல இருக்கு. இது எப்படின்னா இங்கே ரோட் சைடில் எல்லாமே எதோ புக் இருக்கும். கேன்சர், டயபெட்டிஸ், அது இதுன்னு எல்லாமே 5 ரூபாய் ஒரு புக். இது எல்லாம் ஒரு 10 புக் வாங்கினீங்கன்னா படிச்சுட்டிங்கன்னா டாக்டர் ஆகிடலாம் ஒரே நாளில். ஆனால் உங்ககிட்ட வந்த பேஷண்ட்டு வேற விஷயம், தேசத்துக்கு சேவையாக இருக்கும்.